தமிழ்நாட்டை அனைத்து வகையிலும் தாழ்த்தி வீழ்த்தணும்னு பாஜக நினைக்குது. ஏன்னா வளர்ச்சி இருக்கக்கூடிய மாநிலத்துல பாஜக இருக்காது. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, அங்க வளர்ச்சி இருக்காது. குமரி மாவட்டம் என்பது எல்லா மதங்களையும் சேர்ந்த மக்களும் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து வரக்கூடிய மாவட்டம். ஆனா நாடு முழுக்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அண்மையில கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது இந்தியா முழுக்க கிறிஸ்தவர்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு ரத்து. மணிப்பூர் இன்னும் பற்றி எரியுது. அசாம்ல இன்னும் மோசம். அந்த மாநிலத்துடைய பாஜக முதலமைச்சர் தான் வகிக்கக்கூடிய பொறுப்பை மாண்பை மறந்து முஸ்லிம்கள் மேல வெளிப்படையா வெறுப்பை கக்குகிறார். பீகார்ல துணை முதலமைச்சர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமா? பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்துல இறைச்சி கடைகள் இருந்தா அகற்றுவோம்னு பேசி இருக்கிறார். நாம என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இப்படி ஒரு நிலையை தமிழ்நாட்டிலையும் கட்டமைத்து விடத்தான் அவங்க தவிக்கிறாங்க. ஆனா நம்ம திராவிட மாடல் அரசுல மத நல்லிணக்கம் ஒற்றுமையும் பேணப்படுது. வக்பு திருத்த சட்டம், சிஏஏ ஆகியவற்றை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கிறோம். சிறுபான்மையினர் பாதுகாப்பாக இங்க இருக்காங்க. பெரும்பான்மையினர் சகோதர உணர்வோடு இருக்காங்க. அனைவரும் சமமா நடத்தப்படுறாங்க. வரலாற்றில் இல்லாத எண்ணிக்கையா 4000 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். இந்த பகுதியை சார்ந்த நம்ம பால பிரஜாபதி அடிகளார் என்ன பேசி இருக்கிறார் என்றால், நம்ம முதலமைச்சருக்கு சாதியும் இல்ல, மதமும் இல்ல, மொழி இருக்கிறது, இனமான உணர்வு இருக்கிறது, இது ஒரு பொற்காலம்னு பேசி இருக்கிறார். வள்ளலார் அன்பர்கள் பாராட்டுறாங்க, உண்மையான ஆன்மீக பெரியோர்கள் பாராட்டுறாங்க. இதுதான் பாஜகவுடைய கண்களை உறுத்திக்கிட்டே இருக்கு.